ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தா நேற்று வந்து எப்படி அடிச்சுதான் ஓரளவு பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தரமான நம்பர் தான். நம்ம 2 நாளுக்கு முன்னாடி கொடுத்த நம்பரு. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாள் தள்ளி வந்து அடிச்சிட்டான். நல்ல பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஏசி பாருங்கள் 75. ஏசி 75 அதை திருப்பி பிசியில் ஒரு 57 திருப்பி அடிச்சிருப்பான். ஏசி வந்து 75 அதை திருப்பி 57 அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 87. அந்த 87 அதை திருப்பி நமக்கு பிசியில் வந்து 78 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகே, இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 48. அந்த 48 அதை திருப்பி தான் பிசி 84 வரும் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 84 நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாள் தள்ளி 84 சொல்லி அடிச்சிட்டா. இதை மாதிரி அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு நல்ல பேட்டர்னாக வரும்போது நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் 2-3 நாள் ட்ரை பண்ண ஃபாலோ பண்ண முடியல. அதான் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஏபி வந்து 48ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா, 48 வந்தால் 486 வரும்னு சொல்லியிருந்தேன் இன்னொரு பேட்டர்னில். அந்த ஏபி 48ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே முடிச்சிட்டான். நம்ம அன்றைக்கி என்ன எடுத்தோமோ 5ஆம் தேதி அது கரெக்டாக 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா தள்ளி வந்து கரெக்டாக வந்து முடிச்சிட்டான். நல்ல பேட்டர்ன் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, முடிஞ்சது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்ன பண்ணலாம் மட்டும் பார்க்கலாம். எப்படி மட்டும் பாருங்கள், என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பார்க்கலாம். இங்கே ஏசி பார்த்தீங்கன்னா 75. அந்த 75 அதை திருப்பி எங்கள் பிசியில் ஒரு 57 சொல்லி அடித்தான். இப்போ 57 அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பிசி என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். 57ல் பி போர்டை மட்டும் ஒரு நம்பர் கம்மி பண்ணி 57 ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 47. அந்த 47 தான் திருப்பி நமக்கு 74 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, அடுத்து என்னென்னா இங்கே நான் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 78ங்க பிசி வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 87. அந்த 87 அதை திருப்பி நமக்கு 78 சொல்லி அடிச்சுன்னா கரெக்டாக 2 நாள் கேப்பு. இப்போது இங்கே ஏசி பிசி 78ன்னு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நம்பர் பி போர்டு மட்டும் கம்மி பண்ணால் 68. அந்த 68 தான் பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு 86 சொல்லி அடிச்சிருப்பான். அது ஏபியில் அடிச்சிருக்கான், ஏசியில் அடிச்சிருக்கான். ஓகேவா, ஓகே. இப்போது இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 48. அப்போ அந்த 48 திருப்பி இங்கே 84 அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமு இங்கே 84 இருக்குல்ல, அந்த 84ல் பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 8. அதில் ஒரு நம்பர் கம்மி பண்ணி தான் இன்றைக்கி ஏபியில் பிசிலையோ ஏசிலையோ அடிக்க போகிறோம். அப்போது 84ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 74. அப்போ மேக்ஸிமம் 74 வச்சு தான் இந்த கேம் உள்ளே விளாட்ணும். ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 3ஆவது பேட்டர்ன் ஏபி 74 வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏபியில் வரது வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், டீப்பாக பார்த்தா அவங்களுக்கு புரியும். ஓகேவா, ஏசி வந்து 75 அதை வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு பார்த்தீங்கன்னா 57 திருப்பி அடிச்சிருப்பான். இங்கே 57 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள் 57லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 47 அது திருப்பி 74 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா, இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 87. அந்த 87 திருப்பி நமக்கு இங்கே 78ன்னு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 78ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 68. அதை திருப்பி நமக்கு 86 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, இப்போது இந்த 48 திருப்பி தான் இங்கே 84 அடிக்கும்போது அப்போ அந்த 84ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 74. அந்த 74 திருப்பி நமக்கு 47 அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவன் திருப்பாமல் ஸ்ட்ரைட்டாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏபி 74 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏபியில் வர வாய்ப்பு இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 751 ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். 751 அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 751 அப்படியே பாக்ஸ் போட்டிருப்பான். ஓகேவா, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 71 அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 17 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு 5 அதை வந்து ஏ போர்டு 5 சொல்லி பாக்ஸ் கரெக்டாக போட்டிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 074 சொல்லி அடிச்சிருப்பான். 074 ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 04 அது திருப்பி பிசியில் ஒரு 40ன்னு அடிச்சிட்டானா இந்த பி போர்டு 7 எடுத்து ஏ போர்டு வச்சு 740 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே சி போர்டு மட்டும் பாருங்கள் 740 வந்தால் 740 வரலாம். அப்போது 740 சொல்லி ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துக்கோங்க, இந்த பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. ஓகே, 740. ஓகேவா, அடுத்து இன்னொரு பேட்டர்ன் ஒன்று பார்த்துடலாம். ஓகே, அதுவும் நல்லா இருக்குமா தோணுது, அதையும் பார்த்துக்கலாம். எப்படி மட்டும் பாருங்கள். ஓகே, இங்கே பிசி பாருங்கள், போன மாதம் 1ஆம் தேதி பிசி வந்து 75. இந்த 75ன்னு அடிச்சுட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாள் விட்டு பாருங்கள். ஏபி வந்து 76. 75ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 76 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் கேப். ஓகேவா, கரெக்டாக 12 நாள் கேப்பில் 76 அடிச்சிருப்பான். ஓகே, இப்போ இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 69ன்னு இருக்கும். 69ல் ஒரு நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணால் 70. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் கேப் விட்டு 70 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம் இல்லை, அவன் கவுண்டிங்கில் வச்சுக்கோங்க. அது வீக்லி சார்ட்டில் கரெக்டாக இருக்கும், நான் காமிக்கிறேன். 69 அந்த 69 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 70 சொல்லி ஏபியில் வந்து 70 சொல்லி அடிச்சிருப்பான். பிசியில் என்ன அடிக்கிறானோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏபியில் அடிக்கிறான். இதுதான் பேட்டர்னு. இப்போ இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 05. அப்போ அந்த 05ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 06. கரெக்டாக நாள் கணக்கில் கரெக்டாக 12 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா 06 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபி வந்து 06 வரது வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாள் கணக்கு கரெக்டாகவே இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் பார்த்தா அவங்களுக்கு கரெக்டாக புரியும். அதை மட்டும் எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிசி பாருங்கள் 75 அடிச்சிருப்பான். பிசி வந்து 75, பிசி 75, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏபியில் வந்து 76 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 69, அந்த 69 அதை ப்ளஸ் பண்ணி இங்கே 70 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகே. இப்போ இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 05, அதை ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏபியில் வந்து 06 வரது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 06 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி 06 அடித்தானா நமக்கு வந்து சி போர்டு மட்டும் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மட்டும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பிசி வந்து 60 வரலாம். என்னன்னா இங்கே பிசி பாருங்கள் 62 அடிச்சிருப்பான். 62 ஒரு மாதம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 61, ஒரு மாதம் விட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா 60ன்னு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு ஏபி 06 வரதுனால ஒரே நம்பராக 060 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க, வரலாம். ஓகேவா. 060. ஓகேவா. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 06 எடுத்துட்டோம். இப்போ அடுத்து இன்னொரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். சில நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இந்த 84 மாதிரி தான் 2 நாள் ஒரு நாள் பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஃபாலோ பண்ண முடியல, கரெக்டாக அடிச்சுட்டு போயிட்டோம். அதே மாதிரி ஏபி வந்து 73 நம்ம 2-3 நாளாக கொடுத்துட்டே வரல. ஒரு நாள் இன்றைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மட்டும் ரீசன் மட்டும் சொல்கிறேன். என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 74 அடிச்சிருப்பான். பிசி வந்து 74, அந்த 74 திருப்பி தான் ஒரு நாள் விட்டு பாருங்கள் 47 சொல்லி அடிச்சிருப்பான். 74 அதை திருப்பி 45 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு 37, அந்த 37 திருப்பி நமக்கு ஏபியில் வந்து 73 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. 74 திருப்பி 47 அடிக்கும் போது அப்போ நமக்கு 73 திருப்பி 37 அடிக்கணும். இதுதான் பேட்டர்னு. அப்போ நமக்கு ஏபி வந்து 73 வரணும். ஓகேவா. ஏபி 73 நேற்று நம்ம ட்ரை பண்ணால் நேற்று வரல, அதனால் இன்றைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி 73 வந்தால் சி போர்டு மட்டும் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படின்னா இந்த பேட்டர்ன் படி பார்த்தா கரெக்டாகவே இருக்கும். இங்கே பிசி வந்து 74, இந்த பிசி 74 எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 47 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். இப்போ இங்கே பிசி 74 அடிக்கும்போது இங்கே ஏ போர்டு பாருங்கள் 3, அந்த 3க்கு பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு வந்து 8ன்னு அடிச்சிருப்பான். அப்போ 478 சொல்லி இந்த பேட்டர்ன் முடிச்சிருப்பான். ஓகேவா. இப்போ அதே சேம் பேட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 37, அந்த 37 திருப்பி இங்கே 73 சொல்லி அடிச்சிட்டானா இங்கே ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. அந்த 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6. அப்போ நமக்கு 736 வந்து அந்த கேம் லாக் ஆகும். அதனால் 736 ட்ரை பண்ணிக்கலாம். அது மட்டும் காரணம் இல்லை, நம்ம இந்த 3 9 6 3 ஒரு பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 79 அடிச்சிட்டான், ஏபியில் ஒரு 76 அடிச்சிட்டான், ஏபியில் ஒரு 73 அடிக்கணும். ஓகேவா. அப்போ நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி வந்து 79 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி 76 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிச்சிருப்பான். அப்போ 3 9 கேப்பில் ஒரு 6 குறையும். அப்போ நம்ம 73 ஒன்று அடித்தானா 736 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி 736 சொல்லி ஒரே ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. ஓகேவா. ஏபி 73, பிசி 36 எல்லாமே சிங்க் ஆகுது, அதுவும் கரெக்டாகவே இருக்குது. ஓகேவா. அதனால் 736 ட்ரை பண்ணலாம். இது மட்டும் காரணம் இல்லை, நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி வந்து 13 சொல்லி அடிச்சிருந்தா 2 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 13, ஏபி 13 2 நாள் விட்டு ஏபி 13 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் சிங்க் ஆகுது, நான் வந்து கொடுக்குறேன். இங்கே ஏபி 13, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஏபி 13. ஓகேவா. இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 132 தான் அடிச்சிருப்பான். அதே 132 தான் இங்கேயும் அடிச்சிருப்பான். ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 13 2 நாள் விட்டு ஏபி 13, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 13 ஒரு நாள் விட்டு ஏபி 13. இந்த 2 நாளுக்கு மேலே ஏசி பாருங்கள் 82 அடிச்சிருப்பான். ஓகேவா. அப்படியே 2 நாளுக்கு கீழே வந்து இங்கே 82 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏபி 13 ஏபி 13 கரெக்டாக எல்லாத்துக்கும் 2 நாள் கேப்பு 2 நாள் கேப்பு. ஓகேவா. அடுத்த 2 நாள் விட்டு பாருங்கள் ஏசி ஒரு 72 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே 82க்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 72 சொல்லி முடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள். ஏபி 13 ஒரு நாளுக்கு மேலே ஏசி பாருங்கள் 86 அடிச்சிருப்பான். அப்போ ஒரு நாள் விட்டு நமக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76 வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 736 கொடுக்குறேன். 736 நல்லாவே இருக்குது. ஓகேவா. அடுத்து இன்னொன்று சப்போர்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3 நம்பர் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று 060, அப்படி இல்லைனா 740, அப்படி இல்லைனா 736. ஓகேவா. நல்லாவே இருக்குது. அடுத்து இன்னொரு சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள்ஸ் ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு ட்ரிபிள்ஸ் வர மாதிரி இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படின்னு. இங்கே பாருங்கள் காமனான விஷயம்னா 528 ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். ஓகேவா. 528, அதே 528 காமனான விஷயம் என்னென்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்காக எடுத்துகிட்டு போவான். இங்கே ஏபி பாருங்கள் 52, இங்கே ஏசி 52. ஓகேவா. இங்கே ஏபி 52, அடுத்த நாள் பாருங்கள் ஏசி ஒரு 52. ஓகேவா. எல்லாத்துக்கும் காமனான விஷயம் என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 52, அடுத்த நாள் பாருங்கள் ஏபி வரும் 54, 52க்கும் 54 கேப்பில் ஒரு 53 குறையும். அதை கரெக்டாக 53 சொல்லி முடிச்சிருப்பான். அதே மாதிரி இங்கே பிசியில் பாருங்கள் 28,
பிசியில் வந்து 26 திருப்பி 62 26 வச்சுக்கோங்க. 28, 26 ரெண்டுத்துக்கு கேப்பில் 27 குறையும். அதை கரெக்டாக 27 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகே, கரெக்டாக திருப்பி 2 மாதம் விட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் 2ன்னு அடிச்சிருப்பான். ஓகேவா, அதேமாதிரி நமக்கு 2 மாதம் விட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இந்த பேட்டர்ன் கொண்டு வந்தானா இன்றைக்கி ட்ரிபிள்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ட்ரிபிள்ஸ் வந்தால் என்ன வரும் மட்டும் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 999 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு நம்பர் அடிக்கிறானா ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி ஏற்றியோ அடிப்பான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 994 சொல்லி நம்பர் அடிச்சிருப்பான். 994க்கு தான் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 995 சொல்லி ஒரு பேட்டர்ன் முடிச்சிருப்பான். ஓகேவா, 994க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 995 முடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒரு 998 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். அதுக்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 999 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரிபிள்ஸ் வர மாதிரி தான் 999 சொல்லி ஒரு 999 ட்ரை பண்ணிக்கோங்க, வரது வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி கொடுத்த கேஸிங் எல்லாமே நல்லா இருக்குது. எதை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறது தெரியல, அதான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 4 கெஸ்ஸிங் 4 நம்பராக இருக்குது. அது எல்லாத்தையும் ப்ளே பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு எது பெஸ்ட்டு தோணுதோ அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 06 வந்தால் 060 ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு 600 கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணாமல் 600 அதை கூட முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 740. ஓகேவா, 740 சொல்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிசி 40 நேற்று கூட ட்ரை பண்ணால் வரல. ஒருவேளை இன்றைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 73 வந்தால் ஒரே நம்பர் தான் 736. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு 999. ஓகேவா, 999 மறக்காதீங்க, கண்டிப்பாக அது வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, 4 நம்பராக இருக்குது, பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.